பொதுவாக விஜய் படங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை விட லியோ படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்றே சொல்லலாம். இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே பலரும் இப்படத்தை பற்றி பேச துவங்கிவிட்டனர். அதற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மிக முக்கிய காரணம். இந்நிலையில் தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. த்ரிஷா லியோ படத்தில் இணைந்திருப்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இரட்டிப்பாகியுள்ளது. மேலும் லியோ திரைப்படத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா இடையே ரொமாண்டிக் காட்சிகள் நிறைய இருக்கும் என்ற தகவல் ரசிகர்களை மேலும் குஷிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் த்ரிஷா தற்போது ஒரே சமயத்தில் லியோ படப்பிடிப்பிலும் பொன்னியின் செல்வன் 2 புரோமோஷன் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகின்றார். இந்நிலையில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தை புரோமோட் செய்யும் விதமாக PS ஐந்தேம் என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த PS ஐந்தேம் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நேற்று மாலை நடைபெற்றது. அப்போது த்ரிஷா மேடை ஏறியதும் அங்கிருந்த ரசிகர்கள் லியோ அப்டேட் கேட்டு குரல் எழுப்பினர். சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற விருது விழா ஒன்றில் பங்கேற்ற போதும் த்ரிஷாவிடம் லியோ அப்டேட் கேட்டு ரசிகர்கள் குரல் எழுப்பினர். அதேபோல் எங்கு சென்றாலும் லியோ அப்டேட் கேட்கும் ரசிகர்கள் நேற்று பொன்னியின் செல்வன் விழாவையும் விட்டு வைக்கவில்லை. இந்நிலையில் PS ஐந்தேம் வெளியீட்டு விழாவில் லியோ அப்டேட் கேட்ட ரசிகர்களை சமாளிக்க முடியாமல் கியூட்டாக சிரித்து எஸ்கேப்பாக நினைத்தார். ஆனாலும் ரசிகர்கள் விடாமல் லியோ அப்டேட் கேட்டதால் த்ரிஷா அதைப்பற்றி அப்புறம் பேசலாம் என கூறிய பிறகே ரசிகர்கள் அமைதியானார்கள். இந்நிலையில் பொன்னியின் செல்வன் 2 படத்தின் நிகழ்ச்சியில் கூட லியோ படத்தை பற்றிய பேச்சு போய்கொண்டிருப்பதை பார்த்து கோலிவுட் வட்டாரமே ஆச்சரியத்தில் இருக்கின்றது. நாளுக்கு நாள் லியோ படத்தின் ஹைப் ஏறிக்கொண்டே செல்வதால் இப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. தற்போது த்ரிஷா லியோ படத்தை பற்றி பேசிய வீடியோதான் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகின்றது குறிப்பிடத்தக்கது.